இன்னைக்குரிய டிவோஷன் பேதுரு யூதாஸ் காரியோத் யோவேல் 2:25. பேதுருவையும் யூதாஸ் காரியோத்தையும் வைத்து சாத்தான் சோதிக்கிறான். பேதுரு பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் பயந்து ஆண்டவரை மறுதலிச்சிடுறாரு. யூதாஸோ 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கறான். இருவருமே ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தவங்க தான். ஆனா பேதுருவுக்கு கிருபை கிடைச்சது. யூதாஸ் புறக்கணிக்கப்பட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா, பேதுரு தான் பாவத்துக்காக மனம் கசந்து அழுதான். நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரை தேடி மீண்டும் நோக்கி பார்க்கிறான். யூதாஸ் கர்த்தரிடம் திரும்பல. அதுக்கு பதிலா அந்த பிரதான ஆசாரியனிடம் போறான். அவர்கள் அவனை கைவிட்டுறாங்க. அவனுடைய மனசாட்சி அவனை குத்துது. அவன் ஆண்டு கொண்டு செத்து போயிடுறான். நம்ம தேவனால என்னைக்குமே புறக்கணிக்கப்பட மாட்டோம். அவரை தேடி போறப்ப அவரது கிருபைய அசட்டை செய்யாம அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு பாவ அறிக்கை செய்து நம்ம மன்றாடணும். தப்பு பண்ணிட்டா ஒருவன் மரத்துல கொஞ்ச தூரம் ஏறி விழுந்தா கொஞ்சமா அடிபடும். ரொம்ப உயரத்துல இருந்து போய் விழுந்தா அதிகமா அடிபடும். அவன் பல மாதங்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் சிகிச்சை பெற்று குணமடையணும். அது போலதான் நம்ம பாவ வாழ்க்கையும். ஆவிக்குரிய ஜீவியத்துல விழுந்து விட்டோம்னா சிகிச்சை பெற உபவாசம் இருக்கலாம், ஜெபத்துல அதிக நேரம் தரித்து இருக்கலாம். இப்படி நம்மள ஆண்டவருக்கு நேரா ஒருமுகப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய இடத்துல சீர்படுத்தணும். எந்த இடத்துல எல்லாம் நம்ம மாறணுமோ அங்கெல்லாம் மாறணும். எங்கெல்லாம் ஒப்புரவாகணுமோ அங்கெல்லாம் ஒப்புரவாகணும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு சில முக்கியமான தீர்மானங்களை நம்ம எடுக்கணும். வேதத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் செய்யணும். அட்லீஸ்ட் 1 hour ஆவது ஜெபத்துல தரித்திருக்க நம்ம பிரயாசப்படணும். சபை கூடி வருதல அசட்டை பண்ணாம கலந்து கொள்ளணும். முடிந்த அளவு நம்ம வாழ்க்கையில நம்ம ஊழியம் செய்ய தீர்மானம் செய்யணும். அப்ப நம்ம இழந்து போன தேவ பலனை, அபிஷேகத்தை, வல்லமைய நிச்சயமா திரும்பி பெறலாம். நம்ம யார போல வாழ விரும்புறோம்னு யோசித்து பாருங்க. பேதுரு போலையா இல்ல யூதாசாவா? இந்த லெந்த் டேஸ்ல நம்மள சீர்தூக்கி பார்த்து சரி செய்யும் நாட்களா இதை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல நமக்கு முன்னேற்றம் இந்த வருடம் இருந்துச்சான்னு பார்ப்போம். நம்ம ஜெப நேரம் அதிகரித்துச்சான்னு பார்ப்போம். நம்ம சேவிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்லவரு. அவர் கிருபையின் தேவன். அவரை அண்டி பிழைத்து கொள்ளுவோம். தேவனே, பேதுருவை போல மனம் கசந்து என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமேன்.